Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? எங்க பாஸ்டர், எங்களை எல்லாம் ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்க. எங்ககிட்ட காசு பணம் இல்லை, நாங்கள் சரியா படிக்கலை, நாங்கள் ஒரு ஏழை, நாங்கள் ஒரு கூரை வீட்டில் இருக்கிறோம். இப்படிலாம் அநேக புலம்பல்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஆவியானவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 1:28 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 3 காரியத்தை இங்க வேதம் சொல்லுது. உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நீங்கள் இல்லாதவங்களா இருக்கலாம், அற்பமாய் எண்ணப்பட்டவங்களா இருக்கலாம், இந்த உலகத்தில் இழிவாய் மற்றவர்கள் உங்களை பார்த்து ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனா நீங்க யாருன்னு பைபிள் சொன்னா, நான் யாருன்னு பைபிள் சொன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா கவனிங்களேன். நான் அடிக்கடி இருதயத்தில் நினைக்கிறது உண்டு, இந்த உலகத்துல பெரிய பெரிய சபைகள் உண்டு, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை உண்டு, கோடிக்கணக்கான செலவு பண்ணி பெரிய பெரிய சபைகள் உண்டு. ஒருவேளை அவர்களைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறாரோ? அவர்களுடைய பார்வையில் நம்ம அற்பமா தெரியும். முதல் கேள்வி, பாஸ்டர் உங்க சபைக்கு எத்தனை விசுவாசிங்க வருவாங்க? உங்க சபை எவ்வளவு பெருசு? இந்த கேள்வியெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உள்ளவர்களை, அவமானப்படுத்தப்பட்டவர்களை, இழிவானவர்களை, ஓரங்கட்டப்பட்டவர்களை, ஒன்றுக்கும் இல்லாதவர்களை ஆண்டவர் உள்ளவைகளை அவமாக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நீங்க ஒதுக்கப்பட்டவங்க தான், இழிவானவங்க தான், அவமானம் நிறைஞ்சவங்க தான். ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரே, அவருக்கு உங்களை தானே பிடிக்குது. ஆம் தேவ பிள்ளைய, ஆண்டவருக்கு உங்களை தானே பிடிக்குது, என்ன தானே பிடிக்குது. ஏன்னா ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். ஆம் தேவ பிள்ளைய, இந்த உலகத்தில் நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனால் ஒதுக்கப்பட்ட உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, அடிமையாய் விற்கப்பட்டு, சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டு தேசத்தின் ராஜாவாக உயர்த்தினார். அவன் சகோதரர்கள் காலிலே விழும்படி கர்த்தர் செய்தார். சொந்த தகப்பனால் மறக்கப்பட்ட ஒரு மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா தாவீது. அப்படி ஒரு பிள்ளை இருக்கிறதே அப்பாவுக்கு ஞாபகம் இல்லை. சாமுவேல் கேட்கிறாரு, உனக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஓ, ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு வனாந்தரத்துல பனியிலும் வெயிலிலும் மழையிலும் உயிருக்கு உத்தரவாதமில்லாத நிலைமையில அந்த சிறிய மகன் போய் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். மற்றவங்க நல்லா செழிப்பா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் பார்த்தீங்களா? தாவீது தெரிந்து கொண்டார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் வேதத்துல. கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படித்தான் தெரிந்து கொண்டிருக்கார். நீங்கள் தள்ளப்பட்ட கல்லு தான், ஆனா நீங்களும் நானும் தான் மூளைக்கு தள்ளக்கல். நீங்க அற்பமா எண்ணப்பட்டவங்க தான். ஒன்று சொல்லட்டுமா, நான் என் குடும்பத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டவன், அநேக உறவுகள் மூலமாய் அற்பமாய் ஓரங்கட்டப்பட்டவன். ஆனால் கர்த்தர் என்னை இன்னைக்கு உயர்த்தி ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், உலகத்துல எவ்வளவு பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம், ஆனா என் மேலே கர்த்தருடைய அபிஷேகமும் அவருடைய வல்லமையும் இருக்கிறது. அவர் தம்முடைய வரங்களால் என்னை நிரப்பி நடத்துகிறார். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு காலத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டது உண்மைதான், ஒதுக்கப்பட்டது உண்மைதான், ஓரங்கட்டப்பட்டது உண்மைதான், இழிவாக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னை ராஜாக்களும் ஆசாரியனுமாய் உயர்த்திருக்கிறார். உங்களையும் அப்படித்தான் உயர்த்த போகிறார். ஏன்னா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு முறை நான் அற்பமானவன், நான் ஒன்னில்லாதவன், நான் எதுக்கும் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். சந்தோஷமா இருக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு. திரும்பவும் சொல்றேன், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குதுன்றது உங்களுக்கு முக்கியமே இல்லைங்க. அவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு. தாவீது அவங்க அப்பா எப்படி பார்த்தாருன்னு முக்கியம் கிடையாது, அந்த அப்பா எப்படி பார்த்தாருன்னு தான் முக்கியம். சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு இந்த வார்த்தை. ஆண்டவரும் கூட பேசியிருக்காரா? ஜெபம் பண்ணலாமா? இனி அந்த கவலையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொண்டீரப்பா.
உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டீர். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை உற்சாகத்தை கொடுக்கட்டும், பலப்படுத்தட்டும், தைரியத்தை கொடுக்கட்டும். இது அப்படி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.